ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஓட்டர் ஐடியை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எப்படி ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லாகின் பண்ணுற ஆப்ஷனை வீடியோவாக போட்டிருந்தேன். அதை பார்த்துருந்தோம். அது பார்ட் 1 போட்டிருந்தேன். இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 2. இந்த வீடியோவில் நம்ம எப்படி போய் நம்மளே வீட்டில் இருந்தபடியே ஓட்டர் ஐடியை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் ஓட்டர் ஐடியை லாகின் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றது வரைக்கும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் தான் ஆப்ஷன் பார்த்து உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா நான் அப்ளை பண்ணலை, அதால் என்னால் அடுத்தடுத்த ஆப்ஷன் போக முடியாது. நீங்கள் அப்ளை பண்ணுறா போல இருந்தால் கண்டிப்பாக அடுத்தடுத்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். கரெக்டாக அந்த ஆப்ஷனை வந்துட்டு இது பண்ணி நேமு பேர்லாம் என்ட்ரு பண்ணிக்கங்க. வாங்க அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்ற ஆப்ஷன் நான் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு பண்ணால் NVSP ஓட்டர் ஐடின்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடின்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஆனால் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஓப்பன் ஆகாது, எதை தொட்டாலும் ஓப்பன் ஆகாது. ஏன்னா நம்ம லாகின் பண்ணணும். அதை பற்றி தான் போன வீடியோவில் பார்த்துருந்தேன். இப்போ வாங்க லாகின் பண்ணுங்கள். யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டுட்டு கேப்சாவை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தோன்னே இப்போ பார்த்தீங்களா எல்லா ஆப்ஷனும் ஓப்பன் ஆகும். இதோட எல்லா ஆப்ஷனோட டீட்டெயில் ஏதாவது உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாரோட ஆப்ஷனோட ரிலேட்டிவான வீடியோஸ்லாம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஓட்டர் ஐடியை நம்மளே அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோவில் இன்னும் ஃப்ரெஷ் இன்க்ளூடிங் என்ரோல்மெண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளே ஓட்டர் ஐடி எப்படி அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் ஃபார்ம் இது ஆன்லைனில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் இந்த ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிட்டிசன் ஃபீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கீங்களா இல்லை இந்தியாவை விட்டு வெளியே தங்கியிருக்கீங்களான்னு கேட்குது. நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இந்தியாவுக்குள்ளே இருக்குன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் அதை கொடுத்துட்டு தமிழ்நாடு கொடுத்துட்டு ஸ்டேட்டு தமிழ்நாடு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. இது மட்டும் தான் பேஜ். ஒரு 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. எல்லாம் சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான், ஒன்றும் பெருசாக இருக்காது. 7 ஸ்டெப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த பார்லிமெண்ட்டு, அப்புறம் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, ஹவுஸ் நம்பர், அப்புறம் ஸ்ட்ரீட், ஏரியா, டவுன், வில்லேஜா, போஸ்ட் ஆஃபீஸ், பின்கோடு இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கிட்டு அட்ரஸ் ப்ரூஃபாக ஏதாவது டைப் ஆஃப் அட்ரஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, இதில் பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸு, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸு, அதுபோல் டைப் ஆஃப் அட்ரஸ் ப்ரூஃபை கொடுத்துக்குங்க. சும்மா நான் ஏதாவது செலக்ட் பண்ணியிருக்கேன். கொடுத்துட்டு அது என்னான்ட்டு பார்த்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உள்ளே போகும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னால் அடுத்தடுத்த ஸ்டெப்பு போக முடியாது. இதில் நீங்கள் வந்துட்டு போங்க. எப்படி இருக்குன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்புலாம் ஈஸியாக தான் இருக்கும். அட்ரஸ் ப்ரூஃபு, வெரிஃபிகேஷனு, இது போல் சின்ன சின்ன டீட்டெயிலாக தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, பர்சனல் டீட்டெயிலு, பாஸ்போர்ட் அண்டு விசா ஏதாவது இருந்த ஆப்ஷன்ஸு, அப்புறம் வந்துன்னா அப்டேஷன்ட்டு, அபோட் அட்ரஸ்ஸு, டிக்ளரேஷனு, ப்ரிவ்யூ இதெல்லாம் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன், எப்படி அப்ளை பண்ணணுன்னுட்டுன்னு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் எதுவும் அப்ளை பண்ணலை. அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மட்டும் எப்படி ஆப்ஷன் எல்லாம் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறது இருந்தால் கண்டிப்பாக லேப்டாப்போ சிஸ்டத்துலேயே அப்ளை பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒன்றும் சிம்பிளாக இருக்கும், ஸ்மார்ட்டாக இருக்கும். இது மொபைலுன்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, மொபைலில் முடிஞ்சாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை நீ வந்துட்டு சிஸ்டம் லேப்டாப்பில் அப்ளை பண்ணுற போல இருந்தால் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 1 வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி போய் பாருங்கள் எப்படி லாகின் ஐடியை நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்ட்டுன்னு. இந்த வீடியோவில் எப்படி ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுன்றத பார்த்துருக்கோம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்போஸ் ஓட்டர் ஐடி அதான் வச்சுருந்தீங்க, ஆனால் மிஸ் ஆகிடுச்சு, என்னோடய ஓட்டர் ஐடி நம்பரும் தெரியாது, எதுவுமே தெரியலனாலும் அதுக்கு நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ.